Hey guys, Assalamualaikum. Welcome back to my channel. ஸோ இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு ஈவினிங்லேருந்து நைட் வரை என்னோடய டே எப்படி போகணுன்னு சொல்லி தான் இந்த விலாகில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே மீன்வேல் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் விலாகையுமே பாருங்கள். ஸோ லெட் கெட் ஸ்டார்ட் வித் த வீடியோ. ஸோ இந்த வேலையிலே ரொம்ப ரொம்ப சோம்பேறியான வேலை எதுன்னு கேட்டேனாக்கா, இந்த கழுவின ட்ரெஸ்ஸை வந்து ரெக்லேருந்து எடுத்து மடித்து வைக்கிறதும் திரும்ப அதை எடுத்து கபட்டில் போடியதும் தான். அது அந்த டைம்லேயே செஞ்சுட்டா வேலை முடிஞ்சிடும். அதை புறவெடுப்போம் லேட்டாகி எடுப்போம்னு சொல்லி வச்சா இனி எடுத்த மாதிரி தான் 2 நாள் 3 நாள் ஆயினாலும் அந்த ட்ரெஸ் ஐனையே தைக்கும். நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இது நேற்று ஈவினிங்கில் மடித்த ட்ரெஸ்ஸு லேட்டாகி எடுப்போம்னு சொல்லி வச்சேன். கொஞ்சம் வேலையாகிட்டு அதுக்கப்புறம் நைட் நினச்சி எடுத்து வைக்கணுமெண்டு திரும்ப மார்னிங் நினச்சேன். அப்படியே நினச்சே தான் டைமும் நேரம் போய்த்தேன். இப்போ ஈவினிங்கில் ஞாபகம் வரும் கையோடு அதை எடுத்து கபட்டில் போட்டு தான் நான் கிச்சனுக்கே வந்து காஃபியோடு ஊற்றுவோம்னு சொல்லி. ஸோ இந்த சீசன் எப்படி சேஞ்ச் ஆகியோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த காஃபி டீ குடிச்சதும். ஒரு சிலருக்கு டீ என்ன டீ மட்டும்தான் குடிச்சது, காஃபி என்ன காஃபி மட்டும்தான் குடிச்சது. நான் அப்படி இல்லை. ஒரு சில நேரம் டீ குடிச்சோன்னு பண்ணியிருந்தேனாக்கா டீயே தான் கண்டினியூஸாகவே ஒவ்வொரு நாளும் குடிப்படியாது. காஃபி குடிச்சோன்னு இருந்தேனாக்கா அந்த சீசனில் ஃபுல்லாக காஃபி மட்டும்தான், அதுவும் ஸ்ரீலங்கா பிளாக் காஃபி. அப்படி இல்லைன்னா நெஸ்கஃபி மோஸ்ட்டாக குடிச்சு படியலை. ப்ளேனுக்கு ஏதாவது மில்க் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சேனாக்கா மில்க்கு சம்டைம் வந்து காஃபி மெட் போட்டு குடிச்சியே. இப்போ இல்லை வந்து காஃபி மெட் போட்டு தான் குடிச்சு படியாது. என்னை வ்ளாக்ஸில் கண்டினியூஸாகவே நீங்களும் பார்த்தா விளங்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து காஃபி மெட் போட்டு தான் குடிச்சு படியாது. அதுலேயே காடமும் போட்டனாலும் டேஸ்ட் நல்லா ஆயிக்கும். அதை நெஸ்கஃபியை வந்து நல்லா ஹீட் பண்ணணும் காடமும் போட்டு, இல்லைன்னா சுக்கு போட்டு ஜிஞ்சர் போட்டு. இது எத்தனை பேர் ட்ரை பண்ணிக்கன்னு தெரியா, பட் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். அது டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் உண்டு. எனக்கு ஃப்ரெண்ட் ஒன்று தான் சொன்னது காடமும் போட்டு. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஜிஞ்சர் போட்டாலும் டேஸ்ட் நல்லாக்கி. அதுக்கப்புறம் தான் சுக்கு போட்டு வந்து சுக்கு பவுடர் இருந்தேன். ஸோ அதை போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பார்த்தா அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்போ எதுவுமே போடியலை, ஜஸ்ட்டு ப்ளேனாக வந்து காஃபி மெட் போட்டு நெஸ்கஃபி போட்டு தான் குடிச்சு படியாது. ஸோ எத்தனை பேருக்கு இந்த கொரியன் ட்ராமா கொரியன் மூவி பார்க்கலாம் விருப்பம்? ஐ திங்க் நிறைய பேருக்கும் இந்த லிஸ்ட்டில். பிகாஸ் இப்போ எல்லாம் இன்ஸ்டாவில் இருக்கண்டே பேஜிக்கு தமிழில் டப் பண்ணி எபிசோடாக போடிய. அதே மாதிரி யூடியூப்பில் கூட இருக்கு. எனக்கு வந்து அவங்க லைஃப் ஸ்டைல் ஆகிக்கட்டும் அவங்களோட கல்ச்சர் ஆகிக்கட்டும் பார்க்கவே டிஃப்ரெண்ட் ஆகி. அவன் லைஃப் ஸ்டைலாம் பார்க்க அவ்வளோ காமாக அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கு. அதனாலே வந்து அடிக்கடி பார்த்து படிய. ஸோ இந்த ட்ராமா வந்து 16 எபிசோட் வரையுமே இருக்கு. இது நேம் வந்து வென் லைஃப் கிவ்ஸ் யூ டெஞ்சரின்ஸ். இதுதான் இது நேம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு சம்மரி மாதிரி செல்லோன்னு சொன்னாக்க இந்த ட்ராமா பற்றி என் லைஃப்பில் வந்து நிறைய கஷ்டம் நிறைய ஏமாற்றம் வர அதில் அப்படியே நாங்கள் வந்து அதே யோசனையோடு இருந்துடாமல் நெக்ஸ்ட் எங்கள் லைஃப் எப்படி பாசிட்டிவாக மூவ் ஆன் பண்ணி எடுத்துக்கொண்டு போகணும்னு சொல்லி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ட்ராமாவில் வந்து சொல்லியது. மெயினாகவே எனக்கு அவங்களோட ட்ராமா ஆகிக்கட்டும் அவங்களோட மூவி ஆகிக்கட்டும் அதில் பிடிச்ச விஷயமே வந்து எல்லாம் பாசிட்டிவ் வைப்பாக இருக்கு. பார்க்க ரொம்ப காமாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே இருக்கு. அந்த ஸ்லோவான லைஃப் ஸ்டைல் எனக்கு அதனாலே தான் மெயினாகவே வந்து அவங்க ட்ராமாவில் வந்து நல்லாவே விருப்பம். அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ எல்லாம் என்னோட ஈவினிங் எப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி கொரியன் ட்ராமா பாக்கெட்லேயே தான் போகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எபிசோட்.
ஒரு சில நேரம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஒரு 2-3 எபிசோட் அப்படியே இருந்து பார்த்து படியே இன்றைக்கி மகரிபையும் தொழுவிட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னர் செய்யோம்னு சொல்லி தான் கிச்சனுக்கு வந்ததோடைய வந்து இந்த வாட்டர்மெலன் எடுத்து ட்ரிங்க் அடிப்போம்னு சொல்லி வாட்டர்மெலன் பார்க்க எப்படி இருக்கு நல்லா ரெட் கலரு தானே இருக்கு பட் கொஞ்சமே ஸ்வீட் இல்லை அதில் டேஸ்ட் கூட இல்லை அந்த வாட்டர்மெலன்ற டேஸ்ட் லாஸ்ட் டைம் எடுத்து ஸ்வீட் மெல்லும் அதே மாதிரி தான் கொஞ்சமே ஸ்வீட் இல்லை தின்னவே இல்லை அதை வந்து ஃபுல்லாக ட்ரிங்க் அடிச்சே தான் முடித்தது இந்த டைம் எடுத்த வாட்டர்மெலனும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக ட்ரிங்க் அடிச்சு தான் இது சரி அதோடய தான் ஒரு பாட்டில் வந்து ட்ரிங்க் அடிப்போம்னு சொல்லி தான் அதெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கொண்டது ஸோ ஒரு சில நேரம் இந்த வாட்டர்மெலன் வாங்க போனால் வாட்டர்மெலன் மோஸ்ட்டாகவே வாங்கிட்டு இந்த ரோட்டுகளில் இருக்கிற அந்த தட்டு கடைகள் மாதிரி இருக்குமே அது வந்து நிறைய இந்த வாட்டர்மெலன் சீசன் வந்துட்டுண்டாலே ஸோ அங்கே தான் எடுக்க போகிறோம் அவங்களே கட் பண்ணி வச்சேக்கி வாங்க போனால் கட் பண்ணி தர சொன்னாக்கா இல்லை நல்லா ரெட் கலர் நல்லா வாங்கிக்கொண்டு போன்னு சொல்லி வாங்கிக்கொண்டு வந்து பார்த்தோன்னாக்கா பிங்க் கலர் கொஞ்சமே ரெட்டிக்காது ஆனால் ஸ்வீட்டாக ஆகிக்கும் டேஸ்ட்லாம் நல்லா ஆகிக்கும் பட் இந்த டைம் அந்த மாதிரி தான் வாங்கினது வந்து பார்க்குற நல்லா ரெட் கலர் தான் ஆகிக்கு பட் டேஸ்ட்டும் இல்லை ஸ்வீட்டும் இல்லை நான் வந்து சுகர் சேர்க்கலை ரூஹப்ஸு தான் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி அதையும் ஃப்ரிட்ஜில் போட்டேன் ஸோ இந்த கேரளா ஸ்டைல் முஹப்பத் சர்பத் வந்து எத்தனை பேர் குடிச்சிக்கு அதை எத்தனை பேர் ட்ரை பண்ணிக்கி அது வந்து ரொம்ப சிம்பிளான இது தான் அது வந்து வாட்டர்மெலனில் தான் செய்தது அந்த ட்ரிங்க்கு இந்த டைம் வாட்டர்மெலன் வாங்கிக்கொண்டு வர சொல்லியே நினச்சேன் அது செய்யணும்னு சொல்லி மோஸ்ட்டாகவே செஞ்சுப்பட்டு இந்த நோம்பில் தான் கொஞ்சம் நாள் ஆயே செஞ்சுப்பட்டு சரி இந்த டைம் செய்யணும்னு சொல்லி தான் பார்த்தேன் பட் கட் பண்ண போகிற இந்த மாதிரிக்கு சொல்ல அந்த மாதிரி செய்யறதுக்கு எங்கே ஞாபகம் வர இந்த மாதிரி ட்ரிங்க் அடிச்சு தான் சரி ட்ரிங்க் அடித்து முடியக்குள்ளேயே ஹபீம் ஆஃபீஸ் விட்டு வந்தால் அவருக்கும் டீயை ஊதி கொடுத்துட்டு தான் இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து இடியாப்பம் செய்யோம்னு சொல்லி தான் எடுத்தேன் ஸோ நான் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முதல் ஷேர் பண்ண என்னை மினி வ்ளாக் கண்டு எத்தனை பேர் பார்த்துட்டு தெரியா நான் வந்து இடியாப்பம் செய்தது இடியாப்பம் மீன் அது வந்து பர்பிள் கலர் கேபேஜில் பர்பிள் கலர் இடியாப்பம் அந்த வீடியோ வந்து என் இன்ஸ்டாலையும் டிக்டாக்லேயும் நல்லா ரீச் போயிடுது இந்த நிறைய கமெண்ட்ஸ் வந்தது பிகாஸ் அந்த ரெசிபி வந்து சக்ஸஸாக வரலை நான் நினச்ச மாதிரி வரல நானும் வீடியோஸ் பார்த்து தான் செஞ்சது அது வந்து யார்கிட்ட வ்ளாக் பார்த்துன்னு ஞாபகம் இல்லை ஜஸ்ட்டு ஒன் டைம் ஒருக்கா கண்டது தான் அப்படியே ஞாபகம் இருந்து செய்யணும்னு சொல்லி அதுக்கப்புறம் பர்பிள் கலர் கெபேஜிக்கும் சரி தான் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லி தான் ட்ரை பண்ணி பார்த்தது அது வந்து எப்படி சிலன்னு கேட்டாக்கா வீடியோவில் குயிக்காக செஞ்ச மாதிரி இருந்தது பட் நல்லாவே கஷ்டப்பட்டேன் அந்த இடியாப்பம் செய்யறதுக்கு ரொம்ப ஹார்டாகி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி தான் எனக்கு இடியாப்பமே வேணும் வாப்பான்னு சொல்லி அந்த மாதிரி வெறுத்து போய் தந்தண்டு ஸோ எப்படியோ செஞ்சது அப்படியே நான் ஷேர் பண்ணேன் பிகாஸ் அது வந்து நிறைய பேர் வீடியோ பார்த்து அந்த மாதிரி செய்தவங்களும் மேக்கே நானும் அந்த மாதிரி வீடியோவில் பார்த்து தான் செஞ்சது பட் அவங்க எதுவுமே செல்லலை இந்த மாதிரி வாரம் சரி இந்த மாதிரி எப்படி மீன் அது வந்து ரொம்ப ஹார்ட் அந்த இடியாப்பத்தோட டேஸ்ட் வந்து ஈக்கி பட் இடியாப்பம் மாதிரி இல்லை அந்த மாதிரி எதுவுமே செல்லலை அந்த மாதிரி ஏதாவது சென்னா தான் வந்து ட்ரை பண்ணாமல் அது அதனால தான் நான் வந்து சரித்தான்னு சொல்லி தான் அந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ண மாதிரியே நல்லா ரீச்சும் போய்த்திருந்தேன் அந்த வீடியோ ஸோ இந்த இன்ஸ்டா டிக்டாக்ட வந்து சர்வ் லிஸ்ட்டு போனால் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வ் பண்ணி வச்சுக்கிறதே வந்து இந்த புதிய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் தான் ஒரு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் சிம்பிளான ஸ்நாக்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணி வைக்கிறேன் எங்கே சரி போகிற டைமுக்கு வந்து இதை செஞ்சு கொண்டு போகணும்னு சொல்லி பட் போகிற டைமுக்கு வந்து தேடினா கிடைக்காது பெய்த்து வந்ததுக்கு பிறகு பார்த்தோன்னா அது முன்னுக்கே ஈக்கும் சேவ் லிஸ்ட்டில் அதுக்கப்புறம் வீட்டில் என்ன ஈக்கோ அதை வந்து செஞ்சு கொண்டு போகிறேன் எனக்கு அந்த மாதிரி தான் நிறைய டைம் நடந்துக்கு இந்த சர்வ் லிஸ்ட்டில் வந்து இந்த ரெசிபீஸ் வந்து கூடுதலாகி கொண்டு போகிறதுலையே இன்று வரைக்கும் ஒன்றும் ட்ரை பண்ண பாடில்லை எப்போயாவது ட்ரை பண்ணணும்னு சொல்லி தான் சர்வ் பண்ணி வைக்கிறேன் ஒரு சிலது ட்ரை பண்ணது ஈக்கி இல்லாமல் இல்லை சிலது வந்து ட்ரை பண்ணி நல்லா வந்தேனுக்கு நான் ரெசிபீஸ் கூட ஷேர் பண்ணிக்கி ஒரு சிலது தான் சரியாக வரலை எப்பயுமே ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணக்குள்ள நினைக்கிறேன் கொஞ்சமாக ட்ரை பண்ணணும்னு சொல்லி பட் பேராசை பெரும் நஷ்டம் வேண்டிய மாதிரி கொஞ்சமாக செய்யக்குள்ளே கொஞ்சம் கூடுதலாகவே செஞ்சுட்டே திரும்ப செஞ்சுக்க தேவையில்லை ஒரே டிப்பில் செஞ்சிட்டோம்னு சொல்லி கொஞ்சமாக செய்யக்குள்ள நல்லா தான் வர டேஸ்ட்டும் நல்லா ஆகி அதே நிறைய செய்யக்குள்ள அது வந்து அப்படியே ஊற்று பக்கத்து தான் போகிறது நிறைய டைம் எனக்கு அந்த மாதிரி தான் நடந்துக்கு ஆனால் அன்றைக்கு இடியாப்பம் அந்த மாதிரி தான் நடந்து ஆனால் நான் வீசலை அது செஞ்சது வந்து ஒரு சிலது வந்து அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் தின்னேலும் அந்த மாதிரி ஒன்று தான் இடியாப்பம் நல்லா தான் இருந்தது டேஸ்ட் எல்லாம் அது கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் சுடே தின்றணும்
வீசத்துக்கு அநியாயம் மாதிரி திரும்ப என்ன செய்யன்னு சொல்லி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. அதுதான் செய்த நேரமே செஞ்சுட்றோம்னு சொல்லி தான் அப்படியே செஞ்சேன். ஸோ ஒரு சில நேரம் இந்த மாதிரி நைட் டின்னருக்கு வந்து இடியாப்பம் செய்தேன்னு சொன்னாக்கா லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாகவே கறி வச்சிடு. இன்றைக்கி வந்து நான் கறி எதுவுமே வைக்கல, மீன் வந்து தீச்ச மாதிரி தான் லஞ்சுக்கு செஞ்சது. அதனால தான் வந்து நைட் முட்டானை செய்வோம்னு சொல்லி எடுத்தேன். முட்டானை வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீலங்கா பாலானம்னு தான் சொல்லியது. ஒரு சிலர் முட்டானம்னு சொல்லியே பாயில் பண்ணியும் முட்டை போடிய, இல்லைன்னு சொன்னாக்க அதிலே முட்டையை உடச்சும் போடிய. நான் எப்போயுமே முட்டானதுக்கு வந்து லாஸ்ட்டுக்கு தேங்காய் பால் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து குக்கிங் க்ரீம் ஊற்றிய டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலேண்டா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு எப்படி சொல்ல, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீம் டேஸ்ட் வந்து. ஸோ எப்போயுமே பாலானது லாஸ்ட்டுக்கு வந்து பாலை ஊற்றினதுக்கு பிறகு வந்து அந்த பாயில் பண்ணக்குள்ள மிச்ச நேரம் பாயில் பண்ண வச்சப்படாது. அது வந்து மிச்ச நேரம் வைக்கக்குள்ள அது வந்து தெளிஞ்சு போய்த்துடி. அதனால் கொஞ்சமாக பாயில் ஆக்க வரக்குள்ள ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி வந்து லிட்டால் மூடாக வந்து கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு தான் லிட்டை வந்து மூடி வச்சோணும். அப்படி வச்சுட்டாலும் வந்து உடனே லிட்டால் மூடி வச்சுட்டாலும் அது வந்து தெளிஞ்ச மாதிரி ஆவிடியும். இடியாப்பம் எல்லாம் வந்து நான் முன்னாடி செஞ்சுக்கணும் அந்த பிளாஸ்டிக் தட்டில் தான். பிளாஸ்டிக் தட்டு வந்து அந்த ஹெல்த்துக்கும் நல்ல இல்லை. அது வந்து பண்ணில் வந்து எங்கே தேடிங்க, எனக்கு ஸ்ரீலங்காவில் போன நேரம் மறந்துட்டேன். லாஸ்ட் டைம் நினச்சிக்கொண்டே போனேன் எடுக்கணுமெண்டு வந்ததுக்கு பிறகு தான் ஞாபகம் வந்தது. அதோடைய தான் இட்லி தட்டு நான் வந்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு முதல் லுலுவில் ஆஃபர் போட்டிருந்தேன். அந்த டைம் எடுத்தது தான். நான் வந்து இடியாப்பம் வந்து இப்போ நிறைய ஜாதிரி அந்த என்ன சொல்ல இடியாப்பம் வந்து ஒரு தட்டு மாதிரி ஒன்று இருக்கும் ஸ்டீம் பண்ணதுக்கு. அதுதான் தேடினேன், நான் நிறைய இடத்துல தேடினேன். எனக்கு வந்து அது கிடைக்கவே இல்லை. சரிதான், அது கிடைச்ச நேரத்துக்கு அதை எடுப்போம்னு சொல்லி தான் இந்த இட்லி தட்டை காணும் அதில் எடுப்போம். இப்போ நிறைய பேர் நான் வீடியோஸில் காணி இந்த இட்லி தட்டில் செய்தது. அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தாக்கி. பட் இது வந்து கொஞ்சம் சின்ன இட்லி தட்டு. இட்லி செஞ்சதில் இது வரைக்கும் இடியாப்பம் தான் இப்போ எல்லாம் செஞ்சுக்கணும். ஸோ எப்பயுமே இந்த இடியாப்பத்துக்கு தேங்காய் சம்பளும் பாலானம் வரக்குள்ள இதோட டேஸ்ட்டே வந்து தனித்தான். தேங்காய் சம்பளம் வந்து கல் உரல் இடிச்சு எடுத்தனாக்கா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். பட் கல் உரல் எனக்கு தெரியல, நான் இங்கேயும் நிறைய இடத்துல தேடி பார்த்து எங்கேயுமே சரியான உரல் எனக்கு இன்னும் கிடைச்சல. ஸ்ரீலங்கா லீக்கு தான் ஈஸியாக எடுக்கலும், பட் கொண்டு வரையில. அதை கொண்டு வரணுனாக்கா லெகேஜில் அதை மட்டும்தான் எடுத்து வரணும். அது அவ்வளோ ஹெவியாக இருக்கும். ஸோ இந்த உரலில் தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிச்சு எடுத்து அப்படி தான் இப்போ செஞ்சுக்கோ நிற்கி. எப்போயுமே தேங்காய் சம்பளம் செய்யக்குள்ள கூனியஸோ இல்லைன்னா மாசி போடிய நான் வந்து இப்போ வந்து சில்லி பேஸ்ட் செஞ்சு வச்சு சுட்டியும் அதில் கொஞ்சமாக போட்டுக்கொள்ளியே. இப்போ வந்து அந்த மாதிரி செய்யக்குள்ள எப்போயுமே சில்லி பேஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணியது. பிகாஸ் சில்லி பேஸ்ட் அவ்வளோ நிறைய நான் செஞ்சு வச்சுக்க சுட்டியும். இது ரெசிபி நான் ஷேர் பண்ணிக்கி, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரிய செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து எல்லோரும் செய்த மாதிரி கஷ்டமான சில்லி பேஸ்ட் இல்லை. ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணி கொண்டிக்கணும் அந்த மாதிரியில் எல்லாத்தையும் ஒன்று போட்டு ஃப்ரை பண்ணி செய்தது தான். ஜஸ்ட் ஒரு 1/2 hour போகிறோமில்ல இதை வந்து செஞ்சிடலும். ஸோ எப்போயுமே நான் வந்து இந்த இடியாப்பம் செய்யக்குள்ள கூடுதலாகவே செஞ்சிடிய. சம்டைம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் போட்டுருங்க. எடுத்து அதை வந்து இடியாப்பம் கொத்து செய்தேன். இடியாப்பம் கொத்துக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இடியாப்பம் எடுத்து செய்ததை விட இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் போட்டு எடுத்து செய்யக்குள்ள வந்து அதோட டேஸ்ட்டே வந்து தனித்தான். அது எப்படின்னு கேட்டாக்கா நல்லா பூ மாதிரி உகுந்து கொண்டிருக்கும். இது வந்து எத்தனை பேர் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கன்னு தெரியும். நான் எப்போயுமே இடியாப்பம் கொத்து செய்தேன்னு சொன்னாக்கா அப்படி ஐடியா செய்யணும்னு சொல்லி இருந்தனாக்கா முன்னாடி நாளே செஞ்சே ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன். அந்த மாதிரி செஞ்சு செய்யக்குள்ள தான் டேஸ்ட் எனக்கு ரொம்ப நல்லா ஆகி. ட்ரை பண்ணிலேன்னா அந்த மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே செஞ்சு முடிஞ்ச போது தான் ஞாபகம் வந்தது மாலுமிர் சவியல். இது செய்தது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இடியாப்பத்தோடு சேர்ந்து தின்னக்குள்ள குயிக்காகவே செஞ்சிடலும். இதோட ரெசிபி வந்து உங்களுக்கு தேவையாயிருந்தால் என்னோட யூடியூப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன நைட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் போகும். எத்தனை பேருக்கு பிடிச்சிக்குன்னு தெரிய, பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங்கில் இந்த மாதிரி இன்னும் நிறைய விலாக்ஸ் வந்து ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நைட் டின்னர் வந்து நல்லா சுட சுட இடியாப்பத்துக்கு சுட சுட முட்டான தேங்காய் சம்பல், அதோடைய மாலுமிர் சவியல், வாட்டர்மெலன் ட்ரிங்க். ஸோ ஒரு கம்ஃபர்ட்டான நைட் டின்னர் உண்டு. ஸோ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த விலாக் பிடிச்சிருக்கும். மீன்வைல் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டோன்ட் forget to subscribe and click the button also to get new update. Inshallah, see you soon in my next new video. Until then, take care. Bye bye.